Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள், இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேஸில் +2 மேத்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் த ஆன்சர்ஸோட பார்க்க போகிற கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் மோர் தென் 7 பப்ளிக் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ +2 மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 90 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர், நம்ம சேனலில் போட்டிருந்த கொஷின் பேப்பர் ப்ளஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின், இந்த 3 கேட்டகரி கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போய் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாரு. இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க் வந்து பர்டிகுலராக இதில் இருக்க கொஸ்டின் பேப்பரை வந்து நல்லா இதில் பற்றி கோத்ரூ பண்ணிங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இதில் இருக்கிறத மட்டும் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் 2022 தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸில் வச்ச கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 20 மார்க்ஸில் இதில் வந்து எல்லா ஆன்சருமா இதில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி, எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மெய் மதிப்புடைய குறை சார்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி, 1/x + 1² dx. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/1000, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா முதன்மை மதிப்பு 5/6. சிக்ஸ்த் ஒன்றுக்கு 19, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19, ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன்றுக்கு வந்து பூஜ்ஜியமாக்கினில் சிக்மா, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/α மதிப்பு வந்து -q/r, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித் ஒன்றுக்கு வந்து மதிப்பு வந்து x² + y². நைன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறை மதிப்பு வந்து ஆப்ஷன் சி 9. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் 0. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -3, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தலை வெக்டரோட கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது எம்மோட மதிப்பு. 12th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி, x² + y² + 6x + 8y + 16 = 0, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தான், y = c - பவர் இதில் பார்த்தா pdx கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா 14th வந்து ஆப்ஷன் சி 2/27. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து பார்த்தா வளைவு மாற்ற புள்ளி வந்து ஆப்ஷன் ஏ 1,0. 16th ஒன்றுக்கு வந்து இரு நேர்கோடுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து π/2, ஆப்ஷன் ஏ. 17th ஒன்றுக்கு வந்து ஈருறுப்பு செயலியாகும், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தா மல்டிபிளிகேஷன், தட் இஸ் இதில் வந்து பெருக்கல். நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ என்பது n வரிசையில் ஒரு சதுரணி மற்றும் ஒரு திசையிலி அணியோட கான்செப்டை கம்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஏ. 19th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட் எக்ஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. 20th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 24, ஆப்ஷன் பியில் கொடுத்தது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே மார்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இதில் பார்த்தா முதன்மை மதிப்பு, இந்த கொஸ்டினை கட்டாயம் நீங்கள் வந்து இதுக்கு பார்த்துருந்தாலும் சரி, இல்லை பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிங்க. dy/dxோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. நிறை சார்பு, அதே மாதிரி கம்பல்சரி சம் கூட ஆதிப்புள்ளிகளும், அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா தளத்துக்குள்ள தொலை 1 என நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் அணியின் தரம் 3 என காட்டு, அதே மாதிரி நேரியல் சமன்பாடு தொகுப்போட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிற மூலங்களை கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திசை கொசைன்கள் மதிப்பீடுக. நெக்ஸ்ட் 37 வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக எந்த அளவு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 39 வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தா மதிப்பு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தா 40 ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதாவது 2 பாயிண்ட்டை கொடுத்து புள்ளிகள் விட்டத்தின் முனைகளாக கொண்ட வட்டத்தின் பொது சமன்பாடு பொதுச்சமன்பாடு x² + y² + 5x + 3y + 6 = 0 இருக்கும். இந்த வருஷம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 7-5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் விதி பயன்படுத்தி இல்லாத ஏன் நீங்கள் அதுக்கான ரீசன் சொல்லக்கூடியது எதிராக சாய்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியம பாதையோட கான்செப்ட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குவியம் இயக்குவரை கொடுத்துட்டு வந்து பார்த்தா அதுக்கான சமன்பாடு வந்து பார்த்தா y² = -4√2x இதில் பார்த்தீங்கன்னா நிரூபிக்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா ஈக்குவேஷன் கான்செப்ட்டில் கொடுத்த சம்ம. அதுக்கப்புறம் பார்த்தா வெக்டர் முறை, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்குது. sin a + b or sin a - b, cos a + b cos a, இந்த 4 கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் ஒரு 5 மார்க் கட்டணும். நம்ம sin a + b = sin a cos b + cos a sin b. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம், தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் சம் கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதே மாதிரி y = x² மற்றும் x = y² என்ற வளைவருக்கு இடைப்பட்ட கோணம் 1,1 எனில் என்னும் புள்ளிகள் பார்த்தீங்கன்னா tan inverse 3/4 என காட்டி. இது முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எதிராக சாய்ஸ் செகண்ட் பார்ட்டில் 3x - 2y + 6 = 0, x = -3, x = 1 மற்றும் x அச்சு ஆகியவற்றில் அடையப்படும் அடங்கத்தின் பரப்பு 15/2. இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸோட கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஜூலை 2022க்கான கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நடந்த 2022 கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஜூலை பார்த்தீங்கன்னா 2022க்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ -4/5. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, தட் இஸ் 5 - 2 3 - 1. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை அச்சு, தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி, இதில் பார்த்தா இமேஜினரி ஆக்சிஸ். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த் ஒன்றுக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று x³ + 6/4 என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் வைக்கிறேன், x = தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஆப்ஷன் டி -4. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தின் சமன்பாடு x² + y² - 6y - 7 = 0, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு ரெஃபர் பண்ணிக்க. நைன்த் ஒன்றுக்கு வந்து வெக்டர் கான்செப்ட் ஆப்ஷன்
ஸோ இதில் வந்து இப்போ சி தான் வந்து இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0ன்ற கான்செப்ட் பார்க்கணும்னா நெக்ஸ்ட் 10th ஒன்று ஆதிப்புள்ளி இருந்து 3x - 6y + 2z + 7 ஈக்குவல் டு 0 தளத்துக்குள்ள தொலைவு வந்து ஆப்ஷன் பி 1. நெக்ஸ்ட் இல்லை 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.5, தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. 12th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி 5/2. 13th ஒன்றுக்கு வந்து 1/31. 14th ஒன்று வந்து ஆப்ஷன் சி 5/2. 15th ஒன்றுக்கு வந்து இப்போ ரொம்ப முக்கியமானது இடைப்பட்ட பரப்பானது 8/3. இந்த கொஸ்டின் அட்டைன் கேட்டிருக்காங்க. 16th ஒன்றுக்கு வந்து அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் 3. 17th ஒன்றுக்கு d² y/dx² + y = 0. நெக்ஸ்ட் 18th ஒரு சீரான ஒரு பகடை ஒரு முறை விட்டு வந்து பகாயன் சொல்லும்போது நமக்கு எது 2, 3, 5. ஸோ அப்போ வந்து 3/6. அப்போ 1 3 3 2 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்போ 1/2 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 19th ரெஃபர் பண்ணிங்க. 20th ஒன்று வந்து பெருக்கல், தட் மீன்ஸ் வந்து பின்னொரு எது எண்ணின் மீது ஈருறுப்பு செயலி ஆகும் பார்த்தீங்கன்னா பெருக்கல், தட் இஸ் மல்டிபிளிகேஷன். 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்து ஆல்ஃபா பீட்டா ரொம்ப முக்கியமான ஆல்ஃபா பீட்டா x² + 5 + 6 = 0 என இருபடிச்சான் மூலங்கள் எனில் நெக்ஸ்ட் ஆல்ஃபா² + பீட்டா² 13. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் மதிப்பு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ற வளைவரின் தொடுகோட்டை 1,0 புள்ளியில் காணுங்க என்ற புள்ளியில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க கொஸ்டின். வைக்கல் சமன்பாடு தீர்க்கிறது, சமவாய்ப்பு முறை சம்மு அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு கொஸ்டினா. 30th சம் வந்து என்ன கேட்டால் வைக்கல் சமன்பாடு இங்கே ஏபிசி என்பது பற்றி இதே மாதிரிலே கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் 7 3 மார்க்கில் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் மைனஸ் ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்கும். ரொம்ப முக்கியமான சம். அது அணியின் தரம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. வர்க்கமூலம் வந்து பார்த்தீங்கன்னா 6 - 8 இன் வர்க்கமூலம் +or -2√2 - i√2 என கொஸ்டின். சமன்பாட்டின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா +or -2 +or - i என்ற இது முக்கியமான கொஸ்டின். வட்டத்தின் மையம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மொத்த வேலை கேட்டிருக்காங்க. லிமிடேஷன் சம்மு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோராய அதிகரிப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்கன்னா அதுக்கு அடைவு பண்ணும் பரிமாற்ற பண்ணும் கம்பேர் பண்ணக்கூடிய சம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எய்தரா சாய்ஸில் ஃபஸ்ட் சம் வந்து கிராமர் விதிப்படி இருக்கும். ரொம்ப முக்கியமான சம் ஃபஸ்ட் சம்மு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையான சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டின் நம்பர் 42 கூட x² / a² + y² / b² = 1 நீள்வட்டத்தில் நடைபெற்ற பரப்பின் தொகையில் பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து பரவலையோட கான்செப்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெக்டர் முறையில் பாருங்கள். இதுக்கு நாள் ப்ளஸ் பார்த்தா மைனஸ் கொடுங்க. cos a - b = cos a cos b sin a sin b கட்டாயம் வரும். அதே மாதிரி கொடுக்கப்பட்ட சுற்று சமங்களுக்கு சமம் பார்த்தீங்கன்னா சதுரம் மட்டுமே பெருமை பரப்பி கொண்டு இதுவும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்ட்டிஷன் ரொம்ப முக்கியமானது. x² / 25 + y² = 9 என்ற நீள்வட்டத்தின் மைய தொலைவுகள் குவியங்கள் முனைகள் மற்றும் மையம் காண்க மற்றும் மேலும் தோராய வரைபடம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின் பேப்பரில். நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்கள் y² = 16 என்ற பரவலையத்துக்கும் அதன் செவகத்தில் இடைப்பட்ட அடைப்பட்ட அரங்கத்தின் பரப்பு 123 என்ற வந்து தொகையில் முறை. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பி கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஆகிய புள்ளிகள் வழிச்செல்லும் தளத்தின் கார்ட்டீசியன் சமன்பாடு x/a + y/b + z/c = 1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து ஜூன் 2000 இந்த கொஸ்டின் பேப்பர் தான் ப்ரீவியஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ லாஸ்ட்டாக நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃபர் பண்ணிக்க. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x cos x. தேர்ட் ஒன் சில 1 மார்க்கில் மார்க் பண்ணாத இருக்கும். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி கோத்ரூ பண்ணிங்க. 6th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி ஏடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி -3π/4. நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 1,2. 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 0. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ரெஃபர் பண்ணிக்க. 11th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி 1,0. 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8, தட் மீன்ஸ் வந்து 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ரொம்ப முக்கியமான 1 மார்க் ஆப்ஷன் டி 2a -1. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா √10. 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 5/2. 16th 17 ரெண்டு ரெஃபர் பண்ணிக்க. 18th ஒன்று ஆதிப்புள்ளி இருந்து இதில் பார்த்தீங்கன்னா 3x - 6y + 2z + 7 = 0 தளத்தின் தொலைவு வந்து 1 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 19th ரெஃபர் பண்ணி. 20th வந்து ஆப்ஷன் சி 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. முக்கியமான கொஸ்டின் அதில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இருக்க எல்லா கொஸ்டின் பாருங்கள். ஒரு பற்றி ஒரு எக்ஸாம்ஸ் சொன்னால் கொஸ்டின் 25 ரொம்ப முக்கியமானது. தட் மீன்ஸ் அட்ஜாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 புள்ளிகள் விட்டத்தின் முனைகளை கொண்ட வட்டத்தை சமன்பாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மதிப்பு காண்க. அதே மாதிரி கம்பல்சரி சம் வந்து வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அணியின் தரம் குவியங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீள்வட்டத்தை சமன்பாடு கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் வெக்டர் சம்மு தீர்க்க எல்லாமே ரிப்பீட்டட் சம்மாக தான் கொடுத்துருக்காங்க. பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சம். நெக்ஸ்ட் எய்தரா சாய்ஸில் வரக்கூடிய சம் நேர்மாறு அணி கால்முறைகள் தீர்க்கக்கூடிய சமன்பாடு. அதே மாதிரி பார்த்தா tan இன்வர்ஸோட சமன்பாடு. அதிபரவலத்தின் மையம் குவியங்கள் மற்றும் முனைகளை கட்டாயம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சம். இதில் ஒரு 5 மார்க் வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வெக்டர் முறையில் பார்த்தா cos α - β cos α cos β நெக்ஸ்ட் ப்ளஸ் sin α sin β கம்பேர் பண்ணக்கூடிய சம் வெக்டர் சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈருறுப்பு மாறிலி சம் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ மறக்காமல் இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொடுக்கப்பட்ட சுற்றுகளுக்கு செவ்வங்களுக்கு சதுரம் மட்டுமே பெருமை. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அடுத்த பக்கம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தா ஜூன் 2023 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ஏ இதில் வந்து ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன்றுக்கு 1 ஆப்ஷன் ஏ.
தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா √5 + 2. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x³ + 64 ஒரு பூஜ்ஜியம் ஆப்ஷன் டி, ரிப்பீட்டட் கொஸ்டின் -4. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி வந்து n, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 5/10, எயித் ஒனுக்கு ஆப்ஷன் சி √10, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா தட் இஸ் வந்து இப்போ மாடுலஸ் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர். நெக்ஸ்ட் டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 1/√5, லெவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3, டுவெல்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி வளைவு மாற்று புள்ளியை பெறவில்லை, தட் மீன்ஸ் ஹேஸ் நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். தேர்ட்டீன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 2xu, ஃபோர்டீன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 5/2, ஃபிஃப்டீன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி -x + 5/2, சிக்ஸ்டீன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 3/8. நெக்ஸ்ட் 17th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ y = ax கான்செப்டில். 18th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ. 19th ஒனுக்கு வந்து பார்த்தா 2, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. 20th ஒனுக்கு ஆப்ஷன் பி 8, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 2 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து முதன்மை வீச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிபரத்தின் சமன்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்த மதிப்பிடுக. அதே மாதிரி கம்பல்சரி சம்முக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இரு சீரான பகுதி ஒரு முறை விட்டப்படும் போது 4 பெறுவதற்கு நிகழ்த்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அணிகளோட கான்செப்டோட கையில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்கு ஃபர்ஸ்ட் சம் பார்த்து நேர்மாறு இருக்கிறது முக்கோண சமணி வரையறுத்து நிறுவுக. நெக்ஸ்ட் மதிப்பு காண்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். வழக்கமான குறியீட்டு முக்கோண ஏபிசி வெக்டரை பயன்படுத்தி a/sin a = b/sin b c/sin கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இரண்டு மிகைகளின் கூட்டுது 12, மேலும் அந்த பெருக்குத்தொகை பெருமைன்னு இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து கம்பல்சரி சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். கட்டாயம் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 5 மார்க்கில் கிராமர் விதியோட கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்வெர்ஸ் கான்செப்ட் மதிப்பிடுக வெக்டர் சம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்து சமன்பாட்டை தீர்க்க 2x³ + 11x² - 9x - 8 = 0 என்ற சமன்பாடு ரொம்ப முக்கியமான சம். நெக்ஸ்ட் வந்து இப்போ 3 1,0 -1,0 மற்றும் 0 என்ற புள்ளி வெளிச்செல்லும் வட்டத்தின் சமன்பாடு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடைபடும் அரங்கத்தின் பரப்பு வந்து இதுலையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது அப்ளிகேஷன் சம்ம இதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது மார்ச் 2023 கொஸ்டின் பேப்பர் 4th கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி P = n, செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி 1, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ y = kx, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 3, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 0, செவன்த் ஒனுக்கு இது வந்து பார்த்தா மேல் ரட்டம், தட் மீன்ஸ் வந்து எல்லா ஆப்ஷனுமே சரியாக இருக்கும். எயித் ஒனுக்கு ஆப்ஷன் டி 2, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 1/e², டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி தட் இஸ் Z, 11th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 8/3, 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 5/2, 13th ஒனுக்கு ஆப்ஷன் சி 5, 14th ஒனுக்கு ஆப்ஷன் சி 2, நெக்ஸ்ட் 15th ஒனுக்கு ஆப்ஷன் பி Z, 16th ஒனுக்கு ஆப்ஷன் டி -4, 17th ஒனுக்கு ஆப்ஷன் பி log 2, 18th ஒனுக்கு ஆப்ஷன் டி n, 19th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ -5/6, 20th ஒனுக்கு ஆப்ஷன் பி 2ab. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் போய் பார்த்துருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 2-3 கொஸ்டின் பார்த்தோன்னே எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும் அந்த கொஸ்டினை கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதிலிருந்து நிறைய சம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 3 மார்க் கொஸ்டின்லையும் பாருங்கள். அப்படியே கையில் பார்த்து கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கோணங்களோட மதிப்பு கேட்டிருக்காங்க தீர்க்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது விகிதமுறைகளுக்கு என்ன. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்கில் எதிராக சாய்ஸில் தீர்க்க சம் எடுத்தோன்னு கொடுத்துருக்காங்க வெக்டர் முறையில். பாருங்கள் இந்த சம் ரிப்பீட் ஆயிருக்கு. cos α - β = cos α cos β ப்ளஸ் sin α sin β. இந்த கொஸ்டின் கட்டாயம் இதில் கொடுத்துருக்கிற இந்த கான்செப்ட் இதில் வந்து கோத்ரூ பண்ணிங்க. 43 பாருங்கள். 18x² + 12y² - 144x + 48y + 120 = 0 கூம்பு வளையத்தும் வகை கண்டிருந்து மையம் குவியும் முனைகள். இது ஒரு கொஸ்டின் கட்டாயம் ரிப்பீட் ஆகுது. எப்படி நமக்கு வந்து வெக்டர் முறையில் இருக்கும் அதே வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். அதிபரத்தின் செங்குத்தாக வெட்டிக்கல் மன நிறுவு. இதில் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு சமன்பாட்டின் ஒரு தீர்வு கொடுத்துட்டு சமன்பாட்டின் மற்றொரு தீர்வு கேட்டிருக்காங்க. இதுவும் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சம் தான். அதே மாதிரி பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் சம் கொடுத்துருக்காங்க மீப்பெரும் மதிப்பு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஆகஸ்ட் 2021 கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் 1 மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி 2 -1 -5 3, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 1, -1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 2 2, 3, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் 3 4, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் 2 Z, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் 3 2/3, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஏறும் சார்பு, தட் மீன்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். எயித் ஒனுக்கு ஆப்ஷன் 1 π, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் வந்து 10th ஒனுக்கு வந்து மேரிட்டம் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணால் ஃபுல் மார்க் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 11th ஒனுக்கு ஆப்ஷன் 3 16 மற்றும் 24, 12th ஒனுக்கு ஆப்ஷன் 1 10, 13th ஒனுக்கு ஆப்ஷன் 1 -1/2, -2, 14th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x³ + 61 கொஞ்சம் ஆப்ஷன் 3 -4 இது ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்கள். 15th ஒனுக்கு ஆப்ஷன் 4, 16th ஒனுக்கு ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 17th ஒனுக்கு ஆப்ஷன் 2 5/2. நெக்ஸ்ட் 18th ஒனுக்கு ஆப்ஷன் டி, 19th ஒனுக்கு ஆப்ஷன் 3 தட் மீன்ஸ் -8. நெக்ஸ்ட் 20th ஆப்ஷன் 3 4.8. அடுத்து வந்து பார்த்தா 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஆல்ஃபா பீட்டா சம்லாம் கொடுத்துருக்காங்க வெக்டர் சம்மு. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சம் கொடுத்தா சமவாய்ப்பு முறை சம்.
அடுத்து கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க அப்படியே. நெக்ஸ்ட் கம்பல்சரி சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அணியின் தரம் 3 என்ன நிறுவுக, ரிப்பீட்டட் கொஸ்டின், அட்ஜாயின்ட் ஏ கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. முனைப்புள்ளிகள் அமைய காட்டு அந்த சம் கொடுத்துருக்காங்க. குவியத்தோட கம்பேர் பண்ணக்கூடிய சம், வெக்டர் சம். அடுத்து கம்பல்சரி சம்மும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பார்த்து சம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மார்க்கும் கிராமர் விதியோட கம்பேர் பண்ணக்கூடியது சால்வ் சம்மு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் சம்மிலோட நெக்ஸ்ட் இன்வர்ஸ் சம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் x² + y² + 9 = 1 நீள்வட்டத்தின் மையம். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த ரிப்பீட்டட் சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் பல டைம் சொல்லிட்டேன். வெக்டர் முறையில் பாருங்கள், cos A - B = cos A cos B + sin A sin B. இந்த சம் ரிப்பீட்டர். 2 மிக எண்களின் பெருக்கத்துக்கு 20 மற்றும் அதன் கூடுதல் சிரமமாக பார்த்தீங்கன்னா சிரமமாக இருக்கும். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ராக்கெட் சம் கொடுத்துருக்காங்க. சமவாய்ப்பு மாதிரி சம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அலங்கத்தையும் 15 பேர் இந்த சம் வந்து ரிப்பீட் ஆகிருக்குங்க. அந்த ரிப்பீட் ஆகிருக்க கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். 3x - 2y = 0, x = -3 மற்றும் x = 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கொடுத்து ஆப்போசிட் சம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். இது மார்ச் 2020க்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் 2xu, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் 4n, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் 3π/8, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆல் த ஆப்ஷன் ஆர் கரெக்ட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த்துக்கு சாரி இதில் பார்த்தீங்கன்னா சரியாக என் முழுங்க பட் என் கலப்பின முழுங்கள். ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் 3 ஒருங்கம்படி. தட் மீன்ஸ் கன்சிஸ்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் 1 0,-8, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் 3 π/3, எயித் ஒன்றுக்கு மோர் அட்டம், நைன்த் ஒன்றுக்கு வந்து XY தளம். இந்த கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதுதான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டினோட சேர்த்து தொகுத்து கொடுக்கறதுனால இது எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் பேப்பர் யூஸ்ஃபுல் ஆகும். 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் 1 2, 16th ஒன்றுக்கு ஆப்ஷன் 4 √10, 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் 2 √7/2 ரிப்பீட்டட் கொஸ்டின், 18th ஒன்று ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. 20th வந்து 1,2. அடுத்தது நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். ஸோ அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மார்க்கு மேக்ஸிமம் இந்த நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்க 2 மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் பாருங்க. பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸ் - இன்வர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய சம்மு. அடுத்தது வந்து இப்போ அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. வெக்டர் சம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் சம்மில் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி சம். அதுக்கு முன்னில் கம்பேர் பண்ணும்போது வந்து 7 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நேரிய சமன்பாடு சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. 1,1, 2,-1 மற்றும் 3,2 என்ற 3 புள்ளிகள் வெளிச்சம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். வெக்டர் முறையில் cos α + β = cos α cos β - sin α sin. மொத்தமே இது 6 சம் தான் இருந்து 6 சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வெக்டர் சம் கேட்டிருக்காங்க இதுலேயும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபைனலாக பார்க்கக்கூடிய சம் வந்து இதில் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகபிள். தட் மீன்ஸ் வந்து 3 சீரான நாணயங்கள் ஒருமுறை சுண்டப்படுகிற தலைகளின் எண்ணிக்கை நிகழ்வுக்கும் நிகழ்த்தகவு நிறை சராசரி மற்றும் பரவற்படி மேலும் காணுங்க. மேலும் ஈருறுப்பு பரவல் முறை வெட்டனை சரிபார்க்கும். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2019 மற்ற எல்லா பப்ளிக் கொஸ்டின் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்து கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். +2 மேத்ஸ் போகிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து PT 6 கொஸ்டின் பேப்பர், PTA 6 கொஸ்டின் பேப்பர், 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் சில கொஸ்டின் வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ எல்லாமே தொகுத்து நீங்கள் இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களே போதும். கட்டாயம் நீங்கள் வரக்கூடிய பப்ளிக்ல வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். இதுதான் மெத்தட். நான் திருப்பி சொல்லக்கூடியது PTA 6 கொஸ்டின் பேப்பரும் இந்த பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் இருந்தது எல்லாமே தொகுத்து நீங்கள் வந்து தனியாக ஒரு நோட்டு போட்டு இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 7 இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. So once again thank you from GR Success STC for your valuable support to our channel and also wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.